Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Revision series 2017 August MCQ question number 50 நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். The final question உள்ளதுக்குள்ளே எவ்வளோக்கு டிஃபிகல்ட்டிஸை காட்டலுமோ அவ்வளோக்கு டிஃபிகல்ட்டிஸை காட்டக்கூடிய கொஸ்டின் உண்டு. இந்த வருஷம் மெக்கானிக்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டினாக 2017 வந்திருக்கு. So the question is, a small sphere is released from rest from point A. The point A here and here the point B, right? Point A in a firmly fixed frictionless track. So that is our frictionless track கொண்டில வைக்கப்பட்டிருக்கிறது, which is a quarter of circular paths of center O. Here the center is going to be O, right? And radius R as shown in the figure. The sphere leaves the track horizontally at point B. The point horizontally is leave ஆகுதாம், right? And falls under gravity until it hits the ground at a certain point C. C is not shown. நாங்கள் இந்த இதில் வந்து நாங்கள் காட்டியிருக்கிறதுனால C நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி கொள்கிறோம், right? If the times taken and the distance traveled by the sphere, right? The time taken and the distance traveled by the sphere, right? From A to B and B to C, TAB, TBC, SAB, SBC respectively, right? Which of the following is true? Right? That time கடையில் இருக்கிற கம்பேரிசன் உங்களுக்கு தெரியும். இதில் ரெண்டு பார்ட்டில், இப்போ இந்த பார்ட்டில் இங்கேருந்து இங்கே வாரத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதே நேரம் இங்கேருந்து இங்கே வாரத்துக்கு ஒரு டைம் ஒன்று எடுத்துருக்கு, சரியான பிள்ளை. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வாரத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ், இது இப்படி ஒரு பேரபோலிக் பாத் ஒன்று வருது. இந்த பேரபோலிக் இது ஒரு சர்க்குலர் குவார்ட்டர் சர்க்கிள் பாத், சரிதான், இது ஒரு பேரபோலிக் பாத். இந்த பேரபோலிக் பாத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, லென்த் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் வந்து இதுக்கு ஒரு டைம் ஒன்று இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வரத்துக்கு போகுது. இதில் உள்ள டைம், அதாவது இதில் டிஸ்டன்ஸுக்கு அவங்க தந்திருக்கிறது SAB என்று சொல்லி, அதே நேரம் டைமுக்கு தந்திருக்கிறது TAB என்று சொல்லி, இங்கே டிஸ்டன்ஸுக்கு தந்திருக்கிறது SBC என்று சொல்லி, ரைட்? அதே நேரம் டைமுக்கு தந்திருக்கிறது வந்து டைம் BCன்னு சொல்லி. இப்போ இந்த SABயை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஈக்குவேஷன் இருக்குது, கிரேட் 6லேருந்து நாங்கள் படித்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், சரிதானே? TABயை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஈக்குவேஷன் இல்லை. என்ன சொன்னால் இது ஒரு இன்க்ளைன் பிளேன் அல்ல. இந்த இடத்துல இருந்து வெலோசிட்டிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆனால் வந்து ஒரு நம்ம படித்த மாதிரி ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஒரு போகிற நேரத்தில் உள்ள வெலோசிட்டி மாதிரியான ஒரு வெலோசிட்டி அல்ல இது, சரி? இது இப்படி ஒரு விஷயம் வந்து இந்த உங்களோட சிலபஸிலே இல்லை, சரி? அதே நேரம் இங்கால உள்ள போர்ஷனுக்கு இந்த SBCங்கிற இந்த பேரபோலிக் பாத்துற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. உங்களுக்கு வந்து சிலபஸில் அது சம்பந்தமான எந்த ஒரு நாலேஜும் தரப்படலை. ஆனால் TBC, டைம் டேக்கன் டு ரீச் த கிரவுண்ட், அதை நீங்கள் நிறையவே கொஸ்டின் செஞ்சு பழகின ஒரு செக்ஷன். அப்போ இதில் ஒன்று தெரியும், ஒன்று கண்டுபிடிக்க கஷ்டம். இதில் ஒன்று தெரியும், ஒன்று கண்டுபிடிக்கிற கஷ்டம். சரி, தெரிஞ்சதை நம்ம கண்டுபிடிப்போமே. இப்போ இவரில் தெரிஞ்சது என்ன? πr/2, சரி? இவரை நான் சிம்பிளாக சொல்கிறதாக இருந்தால் பை வந்து 22/7 into r, ரைட், டிவைடட் பை 2, இதான் இந்த இடத்துல நடந்திருக்குது, சரி? அப்போ பைட வேல்யூ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் 22/14 into r என்றது தான் இந்த SABக்குரிய வேல்யூ, சரிதானே? இந்த டைம் டேக்கனுக்கு நம்ம ஆரம்பிச்சது. இந்த டைம் டேக்கன் எனக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. என்ன? SC இந்த வெர்டிக்கல் இதுக்கு வந்து வெர்டிக்கல் மூமெண்ட்டுக்கு SC = UT + ½ AT² போட்டால், ரைட், S வேல்யூ, இந்த வேல்யூ இந்த S இந்த ஹைட், இந்த வேல்யூ R is equal to UT 0 plus half into A is 10 into T², இது TB² வரப்போகுது, சரி? அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். TBC
சி ஸ்கொயர்டுன்னு வரப்போகுது. சரி, இப்போ இந்த இடத்துல டி பிசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட், இதை நான் ஜிண்டே வச்சுக்கொள்கிறேன் லேசிக்கு, ரைட், 2r/g. சரிதானே, ரைட். அப்போ டி இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு திஸ், இப்படி ஒரு வேல்யூ ஒன்று இருக்கின்றது நான் வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டும் எங்களுக்கு நோன் வேல்யூஸ், ரைட். டி பிசியோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2r/g. சரி, அப்போ எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் என்று கேட்டால், இதில் டைம் டேக்கணும், இதில் இந்த லென்த்தும் எங்களுக்கு தேவை. ஆனால் இந்த லென்த்தை ஃபைன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இந்த இதையும் நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன், ரைட். இதை நான் கனெக்ட் பண்ணினேன்னு சொன்னால், இப்படி கனெக்ட் பண்ணினேன்னு சொன்னால், ரைட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால் கனெக்ட் பண்ணேன்னு சொன்னால், இதை விட இந்த லென்த்தை விட இந்த லென்த் பெருசு தான். சரி, ஆனால் இந்த லென்த் ஃபைன் பண்ணுறது எனக்கு பைதகரஸ் தியரம் இருக்குது. இந்த லென்த்து தெரியும்னு சொன்னால் இந்த லென்த்தை நீங்கள் ஃபைன் பண்ணலாம். இந்த லென்த் எவ்வளவு டைம் டேக்கன் தெரியும், கீழே வாரத்துக்கு எடுத்து டைம் டேக்கன் தெரியும். இந்த ஹொரிசான்டல் வெலோசிட்டியும் தெரியும்னு சொன்னால் எனக்கு ஃபைன் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்கிற ஹொரிசான்டல் வெலோசிட்டி எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது, இந்த ஹைட் எனக்கு தெரியும்னு சொன்னால், ரைட், இந்த இடத்துல வரக்கூடிய வெலோசிட்டி எனக்கு ஃபைன் பண்ணலாம். எனர்ஜியை நான் ஈக்குவேட் பண்ணுறது மூலமாக. இந்த இடத்துல இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் mgh. சரி, இந்த இடத்துல அதெல்லாம் அப்படியே கைனட்டிக் எனர்ஜியாக மாறும், mv². சரி, அப்போ இந்த எம்மும் போயிட்டுன்னு சொன்னால் v squared is going to be equal to square root, v is going to be equal to square root of mgh. h is going to be r, அந்த ஹைட் வந்து r. சரிதானே, இந்த எனர்ஜி லெவலுக்கு தான் இவர் இறங்கி இருக்கிறாரு. அதனால் ஆறுங்கிற டிஸ்டன்ஸுக்கு தான் அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி லெஸ் ஆக போகுது. சரி, அப்போ இதுதான் இந்த இடத்துல வரக்கூடிய வெலோசிட்டி. அப்போ இந்த வெலோசிட்டியோட இந்த டைமுக்கு அவர் மூவ் ஆகிக்கிறார். சரி, அப்போ அதையும் வச்சுக்கொண்டு எனக்கு என்ன செய்யலாம்னா இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன, இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ இதை நான் ஆர் என்று எடுக்கிறேன். சரி, ரேஞ்சுன்னு எடுக்கிறேன். தட் ஆர் த ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, ரைட், இந்த வெலோசிட்டி v இன்டு த டைம் டேக்கன் டி பிசி. சரி, த வெலோசிட்டி within the square root 2gr into within the square root 2r/g. சரி, இந்த ஜியும் போயிட்டுன்னு சொன்னால் 2r ஸ்கொயர் எடுக்கிறேன்னு சொன்னால் the answer is going to be 2r என்று வரும். சரி, அப்போ இந்த r is going to be equal to 2r. இது r, இது 2r என்று சொன்னால் இதில் வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5r என்று வரப்போகுது. சரி, r², 4r² ரெண்டையும் ஆட் பண்ண 5r², அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5r என்று வரப்போகுது. சரிதானே, அப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5r பெருசு, ரைட். அப்போ எனக்கு எஸ்பிக்கு சொல்லும் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5r விட இது பெருசுன்னு சொல்லலாம், ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்னு சொன்னால், எனக்கு என்ன தேவைப்படுது, இந்த இடத்துல டைம் தேவைப்படுது. இந்த டைமை ஃபைன் பண்ணுறதுக்கு நான் இதை ஒரு இன்க்ளைன் பிளேனாக கட் பண்ண பண்ணுறேன். இதை ஒரு இன்க்ளைன் பிளேனாக கட் பண்ண பண்ணுறேன். இன்க்ளைன் பிளேனை கட் பண்ணினால், சரி, இந்த இன்க்ளைன் பிளேனுக்கு இந்த இன்க்ளைனேஷன்ன்றது 45 டிகிரியாக இருக்கும். ஏனென்றால் இதுவும் ஆர். அப்போ இதுவும் ஆறுன்னு சொன்னால் இது 90 டிகிரியாக இருந்தால், இது ரெண்டும் சேர்ந்து 90 டிகிரியாக இருந்தால் இதுவும் ஆறுன்ற போல் இது ஈக்குவலாக இருந்தால் இது 45 டிகிரி, இது 45 டிகிரியாக இருந்தால் இதுவும் 45 டிகிரி. அப்போ இந்த இன்க்ளைனேஷனுங்கிறது 45 டிகிரி. அப்போ இந்த இன்க்ளைனேஷனுக்கு இவருக்கு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்க போகுது இந்த டிரெக்ஷனில், அல்லது அக்சலரேஷன் ஒன்று இருக்க போகுது, ஜி அது கொஸ் அல்லது சைன் 45 டிகிரின்னு சொல்லி. சரி, சைன் 45 டிகிரி எவ்வளோ, இந்த MCQ செய்கிறதுனால நான் பெரிய அளவில் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்பல பிள்ளையர். இந்த செக்ஷனை வந்து 7மான அளவுக்கு ஷார்ட் ஆக்கி கொள்ளுவோம். சரி, ஜிலே வேல்யூ விரிக்கட்டும். சரி, சைன் 45 உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து √3 1/√2ன்னு சொல்லி. அப்போ g/√2ங்கிறது இந்த இடத்துல இருக்கிற அக்சலரேஷன். அப்போ இந்த அக்சலரேஷனோட இவர் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் போகும். இங்கே டைம் இஸ் த வெலோசிட்டி, த இனிஷியல் வெலோசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. சரிதானே, அப்போ இனிஷியல் வெலோசிட்டி இந்த இடத்துல 0ன்னு சொன்னால் அவர் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு எவ்வளோ நேரம் போகும். அப்போ இந்த லென்த் உங்களுக்கு தெரியும், இது ஆறுன்னு சொன்னால் இது r² + r². அப்போ இது வந்து √2r வரும் இந்த லென்த். சரி, அப்போ s is equal to ut + ½ at² நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த டைமை ஃபைன் பண்ணுறதுக்கு, ரைட், ut 0 + ½ into a is going to be g/√2 into t, அது என்ன tab² இந்த வேல்யூ. சரிதானே, tab² அல்ல,
டி ஸ்கொயர், நான் டி ஸ்கொயர்னு எடுக்கிறேன், டிஏபி ஸ்கொயர் இல்லை டி ஸ்கொயர்னு எடுக்கிறேன். சரி, தட் இஸ் ஈக்குவல் டு டிஏபி ஸ்கொயர் வந்து இதால் வந்ததுக்குரிய டைமே, இதால் வந்து டைம் அல்லே, சரிதானே, டி ஸ்கொயர்னு எடுக்கிறேன். இந்த எஸ்ஸோட வேல்யூ, இந்த எஸ்ஸோட வேல்யூ இந்த லென்த் தட் இஸ் கோயிங் டு பி √2r வரும். சரி, இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் செஞ்சிங்கன்னா டி ஸ்கொயர்ட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு இதை இதால் மல்டிப்ளை பண்ண 2 மல்டிப்ளை பண்ண 4. சரி, அப்போ 4r/g வரப்போகுது. சரிதானே, 4r/g இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னா அப்போ டீட வேல்யூ இதில் ஸ்கொயர் ரூட்னு வரப்போகுது. சரி, இப்போ இப்படி வாரத்துக்கு போன டைம் வந்து இதுன்னு சொன்னால் இப்படி வாரத்துக்கு போகிற டைம் இதை விட பெருசாக தான் இருக்க போகுது. அதில் வேல்யூ என்ன, 4r/g விட பெருசாக தான் இந்த TAB இருக்க போகுது. சரி, அப்போ TABங்கிறது வந்து இதோட பெருசாக இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் தான் எங்களுக்கு தெரியும். இப்போ TBC வந்து 2r/g ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளது. சரி, TABங்கிறது 4r/g விட பெருசு. அப்போ TAB கட்டாயம் TBCயை விட பெருசாக இருக்கணும். சரி, நான் அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். TAB இஸ் கிரேட்டர் தேன் TBC. சரி, the second relationship என்னன்னு சொன்னால் இவர் வந்து 22/4r. சரி, 22/4 சொல்கிறது வந்து அதில் வேல்யூ கிட்டத்தட்ட 1.1. சரிதானே, என்றால் 14 டபுள் வந்து 28ன்றதுனால 1.5 சம்திங் வரப்போகுது. சரி, இது வந்து 2 something. ஏன்னா 4 விட இவர் பெருசு. அப்போ இவரோட ஸ்கொயர் ரூட் வந்து 2 something. இந்த SBC வந்து ரைட் 2 something r அதை விட பெருசு. சரிதானே, இந்த SAB வந்து 1.5 விட கொஞ்சம் பெரிய ஒரு வேல்யூ. சரிதானே, 1.5 வரப்போகுது. 1.5 வச்சுக்கோமே, இது 1.5, இது 2.1. சரிதானே, அப்போ SBCக்கும் SABக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் SBC இஸ் கோயிங் டு பி ஹையர் தேன் SAB. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வர மாதிரி ஆன்சர் எங்கே இருக்குது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் the answer is going to be the first answer. சரிதானே, இப்போ இது வந்து இந்த உண்மையாக சொல்ல போனால் இது வந்து ஒரு தியரியில் உள்ள நாலேஜையும் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜையும் வச்சுக்கொண்டு சரி அவங்கள வந்து உங்கள்கிட்ட ஒரு அந்த தியரியில் இல்லாத ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண இயலுமாங்கிறத அவங்க ஜட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. சரிதானே, ஜட்ஜ் பண்ணலாம் அப்படி. சரி, அப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அப்போ தியரி இல்லாத விஷயங்களையும் உங்களுக்கு தியரியை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தியரி தெரியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு சம்மந்தமான நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜை வச்சுக்கொண்டே இது சம்மந்தமாக ஏதாவது கதைகள் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்குதா கண்டு பார்க்குறது ஒரு 50th கொஸ்டினாக உங்களுக்கு போட்டிருக்கிறாங்கன்ற தட் இஸ் குட். சரிதானே, அது ஓகே ரைட். நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும், கட்டாயம் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். சரி, அது ஒரு பக்கம். ஆனால் ஏற்றுக்கொள்ளணும், நல்ல ஒரு விஷயம் இந்த நல்ல ஒரு முயற்சி இந்த கேள்வி. சரி, வித்தியாசமான ஒரு கேள்வி இந்த வருஷம் 50வது கேள்வியாக 50th கொஸ்டினாக வந்திருக்குது. சரியான பிள்ளை. அப்போ இந்த கொஸ்டின்ஸை வந்து செய்கிறது வந்து உங்களுக்கு மிச்சம் லேஸ் ஆகிருக்கும். அப்போ 2017 இந்த 17க்குரிய பேப்பர் வந்து இந்த மெக்கானிக்ஸ் கொஸ்டின் வந்து இந்த 50th கொஸ்டின் தான் கடைசி கொஸ்டின் ரைட். அடுத்தடுத்த செக்ஷன்ஸுக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் நிறைய செய்வோம். இன்ஷால்லா செஞ்சு போட்டிருக்கிறேன். நீங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். சரிதானே, இன்ஷால்லா அல்ஹுதா காலேஜுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தொடர்ந்து இந்த வியூவர்ஸ் எண்ணிக்கையும் கூட்டலாம். நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரைட். அல்லாஹு தாலா தந்தன் அமானிதம் இந்த நாலேஜ்னு சொல்கிறது. உலகம் மார்க்கம் என்ற பிரிப்பு இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வழங்கி கொள்றதுக்கு உலகத்தில் இதையெல்லாம் படைத்தது அல்லாஹ். நம்ம இதை கண்டுபிடிச்சவங்களை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறோம், பெரிய அளவில் அவங்கள நம்ம புகழ்கிறோம். ஆனால் வந்து இந்த விஷயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கினது சரி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை உருவாக்கினது சரி, ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் உருவாக்கினது, இந்த உலகத்தில் நமக்கு தேவையான சகலதையும் உருவாக்கினது வந்து நம்மளை படைச்சவன் தான்ங்கிறது நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஃபீல்டு தான் இந்த ஃபிசிக்ஸுங்கிற ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் உள்ள விஷயங்கள் நம்ம படித்து இந்த நாலேஜை நாங்கள் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும், நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல பிரஜைகளாக நல்ல மக்களாக சரி, நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாட்டுடைய அதாவது முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரஜைகளாகவும் சரி, நல்ல முஸ்லீம்களாகவும் நல்ல பிள்ளைகளாகவும் நீங்கள் இருக்கணும்ன்றதுக்காக வேண்டித்தான் இந்த பகுதி உங்களுக்காக வேண்டி செய்யப்படுது. அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா செஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா போதுமானவன். உங்களோட வேலைகளையும் லேசாக்கி தரத்துக்கு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.